பிம்பம். இதன் ஆசிரியர் பிரபஞ்சன் அவர்கள். கதவை தட்டும் சத்தம் கேட்டது. தட்டுவது யார் என்று எனக்கு துல்லியமாகவே விளங்கியது. அதுதான் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வரும். அதற்கு நேரங்காலம் கிடையாது, கிடைப்பதும் இல்லை என்பதுமே ஒரு காரணம். என்னுடனே வளர்ந்து நானாகவே ஆகிவிட்ட அதுக்கு என் மேலே இருக்கும் சுவாதீனமும் ஒரு காரணம். கதவை திறந்தேன். அது உள்ளே வந்தது. உட்காரச் சொன்னேன். அது உட்காரவில்லை. நான் மட்டும் ஏற்கனவே படுத்திருந்த என் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்துக்கொண்டு அதையே பார்த்து கொண்டிருந்தேன். என் வீடு 4 கை தாழ்வாரமும் நடுவே பெரிய பா மாதிரி ஒரு வாசலும் கொண்ட அடக்கமான சின்ன வீடு. நான் என் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்த இடம் நடுவாசலில்தான். அங்கிருந்து அண்ணாந்து பார்த்தா வானம் என் மீது வழியும். காற்று கைவீசி வரும். மனசால் நான் வாழும் வாழ்க்கை ஸ்தாபிதமாவதும் சூழ்கொள்வதும் களைவதும் இங்கே, இந்த இடத்தில்தான். என்னை தேடி சம்பாஷணைக்காக வருவோரை நான் இந்த இடத்தில்தான் உட்கார வைப்பது. என்னை இம்சிக்க வருவோருக்கும் இதுவே தான் இடம். வந்தது. நின்று கொண்டே தான் இருந்தது. நானும் உட்கார சொல்லவில்லை. உபச்சார கட்டங்களை நாங்கள் கடந்து விட்டோம் என்பதாகவே காரணம். இருவரும் அறிவோம். வந்தது வீட்டை சுற்றி ஒரு நோட்டமிட்டது. இது இடது கை தாழ்வார சுவரும் நேர் சுவரும் சந்திக்கும் இடத்தில் அதன் பார்வை வந்து நிலை குத்தியதை நானும் உணர்ந்து அந்த இடத்தை பார்த்தேன். நான் மென்று சுவைத்து துப்பிய எலும்பு துண்டுகள் வாரப்படாமலும் கூட்டி குப்பையில் எரியப்படாமலும் அந்த மூலையில் குவிந்திருந்தது. சார சாரையா எறும்புகள் தம் உணவை அதில் கண்டு தம் சக்திக்கு உட்பட்ட விகிதத்தில் எடுத்துக்கொண்டு போவதை ஈக்கள் கும்பலாய் சுல்லென்று பறந்து மொய்ப்பதையும் நான் பார்த்தேன். குறுநகையோடு தான் அது என்னை பார்த்தது. எனக்கு வெட்கமாக போச்சு. யாரும் கண்டுகொள்ளும் முன்னையே அந்த எலும்புகளை வாரி குப்பை தொட்டியில் கொட்டியிருக்கலாம். அல்லது பூவேலை செய்த அழகிய துணியை அதன் மேல் போர்த்தி மறைத்து அந்த இடத்தை பார்ப்போர் கண்ணுக்கும் புலனுக்கும் புலப்படாவண்ணம் மறைத்தும் இருக்கலாம். இரண்டையும் இரண்டில் ஒன்றையும் நான் செய்யவில்லை. ஏன் செய்யாமல் போனேன் என்று வருந்தினேன். அதன் சிரிப்பு என்னை அறுத்தது, வதைத்தது. இது என்ன என்று அது அவ்விடத்தை காட்டி என்னை வினாவியது. உனக்கு தெரியாதா என்று கோபத்தோடு நான் கேட்டேன். எதனால் உனக்கு இப்படி கோபம் வருகிறது? அப்படி என்ன பெரிய தப்ப நீ செய்துவிட்டாய்? நான் வரும் வழியில் பல எறும்பு குவியல்களை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். அவற்றில் சில பெரிய மலையளவு இருக்கிறது. பல குன்றுகளாய் நின்று என்னை வழிமறைத்தது, அகத்தியனைப் போல. அவற்றை என் காலால் நசுக்கி செருக்கடித்து மிதித்து போட்டு இங்கே வந்திருக்கிறேன். உன் எலும்புகள் ரொம்ப கொஞ்சம். நீ வெட்கப்பட, அதனால் கோபப்பட அவசியமே இல்லை என்று அது கூறி ஆதரவோடு என்னை பார்த்து சிரித்தது. உனக்கு ரொம்ப நன்றி என்று மனசார நான் சொன்னேன். என் அயர்வு விளங்கினார் போல இருக்கிறது. படுத்தவாறே அண்ணாந்து பார்க்கிறேன். வானம் கருப்பாக, நிலவு எங்கோ எதிலோ மறைந்து கொண்டார் போல. ஆனாலும் காற்று வீசி மேகம் கலைய இடது கை தாழ்வாரத்தில் ஒரு அறை இருக்கிறது. அது நான் இதன் உள்ளே நுழைகிறேன் என்றது. அனுமதி மாதிரி இல்லை, தேவையில்லை என்று நினைத்தது போலும் உள்ளே போனது.
எதையோ கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து என் முன் நின்றது. இது என்ன? அது கேட்டது. இது அப்பாவின் சட்டை. நான் சொன்னேன். இது அப்பாவின் சட்டை, முக்கால் கை சட்டை. என் அளவுக்கு ரொம்ப தொளதொளவென்று இருக்கும். என் போல் மூவர் இதில் ஒரே சமயத்தில் நுழையலாம். அவ்வளவு பெருசு. பல இடங்களில் துணி நைந்து கிழிஞ்சு போச்சு. பல இடங்களில் ஒட்டு. கொஞ்சம் வேகமாகவோ முரட்டுத்தனமாகவோ கையாண்டால் கிழியும் என்பது நிச்சயம். துவைக்காததால் எழும் துர்வாசம் இதனோடையே ஐக்கியமாகி போச்சு. இதை இன்னமும் எதற்காக வைத்திருக்கிறாய்? அது கேட்டது. உபயோகப்படுத்த தான். நான் சொன்னேன். இதை இன்னுமா உபயோகப்படுத்துகிறாய்? அதன் புருவம் மேலே உயர்ந்தது. ஆமாம், பல சமயங்களில், சந்தர்ப்பங்களில். உன்னிடம் உன் சட்டை இருக்குமே? இருக்கும். அதோடு இதையும் அவ்வப்பொழுது உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். அது பதில் வேண்டியது. சொல்லலாமா என்று யோசித்தேன். சொல்லத்தான் வேண்டும். அதுக்கு என்னில் அறியாதது எதுவுமே இல்லை என்கிற பயம் என்னை உசுப்பியது. மேலும் அதன் சம்பாஷணை, என் சுகம், அதன் சிநேகிதமான பார்வை எனக்கு தூண்டில். எனவே என் பதில் எனக்கு ஆறுதல். சொன்னேன். என் சட்டை என்னை முழுசும் போர்த்தாத போது அப்பாவின் சட்டையை நான் அணிந்து கொள்வேன். அவர் சட்டையை போட்டுக்கொண்டால் என் குளிரை அது போக்கிவிடுகிறது. அதோடு பல சமயங்களில் என்னை பாதுகாக்கிறது. இது எனக்கு கவசம். இதுவே எனக்கு அம்பு. இதுவே எனக்கு அட்சய பாத்திரம். என் இப்பொழுது தைத்த சட்டை புது மோஸ்தார். இது சமயங்களில் என்னை இறுக்கிக் கொள்கிறது. உனக்கு தெரியாதா? நான் பரிதாபத்தோடு சொன்னது. அதை பார்த்திருக்கக்கூடும். சரி என்று அறைக்குள் சென்று சட்டையை போட்டுவிட்டு வெளியே வந்தது. என் வாசலை மிகவும் ஒட்டி 2 அறைகள். முதல் அறைக்குள் அது என் அனுமதியின்றியே போய் எதையோ தூக்கி கொண்டு வெளியே வந்தது. இது என்ன? அது. இது கவுன். நான். இது ஒரு கவுன். 7-8 வயசு பெண் குழந்தைகள் கவுன். கால் மறைவாலும் மாற்றத்தாலும் பழசாகி தேய்ந்து நைந்து போய் இருந்தது. இன்றைய குழந்தைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத வினோதமான தையலும் பூவேலையுமாய் மிளிர்ந்தது. இந்த கவுன் உனக்கு எதுக்கு? சமயங்களில் போட்டு பார்த்து கொள்ளதான். இதை கூடவா நீ போடுகிறாய்? சொல்றேனே, சமயங்களில். இதை போட்டுக்கொண்டு எப்படி வெளியே வருகிறாய்? ஒரு ஆண்மகனாய் எப்படி வெளியே பிரவேசிக்கிறாய்? பார்த்தாயா? உனக்கு கூட தெரியாமல் நான் அதை போட்டு பழசாக்கி கொண்டிருக்கிறேன். அதன் பார்வை பதில் வேண்டியது. இந்த கவுன் அம்மா எனக்காக வாங்கியது. அம்மாவின் உதரத்தில் பெண் குழந்தைகள் ஜனிக்கவில்லை. ஜனித்தாலும் லபிக்கவில்லை. ஆணாக பிறந்த என்னை அம்மா தன் ஆசைக்காக இந்த கவுனுக்குள் அடக்கி வளர்த்தாள். காலப்போக்கில் வளர்ந்து வந்த என் பௌருஷ ஆகியதையை இந்த சின்ன கவுனுக்குள் நுழைத்து அதில் வெற்றி கண்டாள். நான் சாமானியத்தில் அதனுள் கொள்ளவில்லை. எனினும் எப்படியோ என்னை நுழைப்பதில் அவள் திருப்தி கொண்டாள். 10 வயதின் இளைஞனாகிய நான் அந்த கவுனில் நூதனமாக எனக்கே காட்சி கொடுத்தேன். அம்மா என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்தாள். ஒரு பிரதியை இந்த கவுனின் மார்பில் ஒட்டினாள். மற்றொன்றை தன் தலைக்கு மேல் ஒட்டி வைத்தாள். இந்த ஃபோட்டோவுக்குள் பொட்டு வைத்தது நான். கண்ணுக்கு அழகாக மை தீட்டியது நான். கோண வகிடத்து அழகாக ஜடை பின்னி ஜடை முனையில் பூ வைத்தது நான். வளையல், கொலுசு, ஒட்டியானம் அணிந்த நான்.
நான் குனியும்போது மார்பில் ஃபோட்டோ என்னை குத்தி நிமிர்த்தது. நான் நிமிரும்போது தலைக்கு மேலே ஃபோட்டோ என்னை குட்டி தாழ்ந்தது. என் கவுன் ஓட்டுக்குள் என் புலன்கள் நுழைக்கும். ஆமை நான். முதலில் இது கஷ்டமாக இருந்தது, வாஸ்தவந்தான். பின் இது சௌகரியமாய் போச்சு, யதார்த்தமாய். இப்பொழுது இதுவே சுகமாய் போச்சு, நிர்பந்தமாய். என்னை, என் ஆம்பளையான என்னை இந்த வனாந்தரங்களில் மேயும் எந்த துஷ்ட மிருகங்களாவது சீண்ட ஓட்டுக்குள் என்னை நுழைத்து கொள்வேன். அவை என்னை புரட்டி பார்க்கும், வெறும் ஓடென்று விலகி போகும். அதனால்தான் நான் சொன்னேன். நான் நிறுத்தினேன். அது என்னையே பார்த்து கொண்டிருந்தது. என்னை பார்த்து சிரித்தது. ஆகவே நீ தப்பிக்கிறாய் என்றது அது. ஆம், எல்லாமே எதனிடமிருந்தோ தப்புதல்தான். அது மௌனமாக அறைக்குள் சென்றது. மீண்டும் அறைக்குள்ளிருந்து எதையோ வாரிக்கொண்டு வந்து என் முன் போட்டது. சுவாரஸ்யம் இல்லாமல் நான் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தேன். மேலே வானமூட்டம் இன்னும் விலகவில்லை. கருப்பு இன்னும் வெளுக்கவில்லை. நிலா காணோம். எந்த சேற்றில் போய் புதைந்து விட்டதோ? ஐயோ பாவம்! படபடவென்று சரியும் ஒளி என் புலனை தாக்க என் முன் குவிந்த பொருள்களை நான் பார்த்தேன். இதெல்லாம் என்ன? அது. இவை என் முகங்கள். நான். இத்தனை முகங்கள் உனக்கு எதுக்கு? இவை என் பார்வைகள், தேவைகள். சிரமம் இல்லாமலும் சிரமத்தோடும் சமய சந்தர்ப்பங்களில் நான் சேர்ந்து அணிந்து கொள்ளும் முகங்கள் இவை. நீ என்னையும் உன்னையும் ஏமாற்றுகிறாய் என்று வருத்தத்தோடு அது சொன்னது. ஆம், என்னை நானும் உன்னை நீயும் முறைமாறி என்னை நீயும் உன்னை நானும் ஏமாற்றிக் கொள்ளுதலே நம் விஸ்தரிப்புகள், நம் ஆக்கங்கள், நம் விகாசிப்புகள். நான் குனிந்து பார்த்தேன். என் காலடியில் பலவிதமான முகங்கள், பல வர்ணங்களில், பல அளவுகளில், பல கோணங்களில் சிதறி கிடந்தன. சிலது ரொம்ப பழசு, சிலது ரொம்ப புதுசு, சிலது பழசாகியிருந்த புதுசானவை, சிலது புதுசாகியிருந்த பழசானவை. இவற்றில் இடமும் காலமும் மாறி, சூழ்நிலை தவறி, பாத்திரம் தவறி முகத்தை மாட்டிக்கொள்ள மாட்டாயா என்று அது சந்தேகித்தது. மாறாது, மாட்டேன். என் முன் முகம் காட்டும் முகங்கள் என் கண்ணாடி. எந்த முகத்தை நான் என் முன் கண்ணாடியில் பார்க்கிறேனோ அதை போலவே இருக்கும் என் முகச் சிதறல்களில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொள்வேன். ஏக்கு ஏவும், இசட்டுக்கு இசட்டும் தான். அம்மாவிடம் கூடவா? ஆட்சேபமில்லாமல். அவளிடம் என்னிடம் காட்ட ஒரு முகம் இருந்தது. அதேபோல் என்னிடமும் ஒன்று இருக்கிறது. மனைவியிடம் கூடவா? நீ சுவாரஸ்யமாகவே கேட்கிறாய். வாஸ்தவத்தில் இந்த இடத்துக்கு பல முகங்கள் எனக்கு தேவை. அவளிடமும் பல முகங்கள் தயாராகவே தயார் நிலையில் இருந்தன. அதோடு அவள் என்னின் இருமையும் கண்டவள், கொண்டவள். நானும் கண்டவன், துய்த்தவன். வினாடிக்கு ஒரு முறை முகமாற்றம் சித்தி இதுக்கு தேவை. அச்சித்தி எனக்கு லபித்திருந்தது. ஆனால் ஒரு விஷயம், என் முகத்தை அவளுமோ அவள் முகத்தை நானுமோ இன்று வரை பார்த்ததில்லை. இவை போலிகள் என்று எங்கள் இருவருக்குமே தெரியும். வாய்விட்டு சொல்லிக்கொள்வதில்லை. நான் காலடியில் குவிந்திருந்த பல முறைகளில் 7-8 காலால் தள்ளி, இவை என் சிநேகிதர்களுக்காக என்றேன்.
சிலவற்றை தள்ளி இவை என் தெருவுக்காக, ஊருக்காக என்றேன். அது நின்றபடியே நின்றிருந்தது, பார்த்தபடியே கண்டிருந்தது. நீ இப்பொழுது போட்டிருப்பது கூட பொய்தான், போலிதான். நான் என் முகத்தை கழட்டி கீழே போட்டேன். அது என் முகத்தை காட்டியது. இதுவும் நான். நிமிஷங்கள் கரைந்து நீராயின. அப்புறம் கொஞ்ச நாழி அது இருந்தது. போய் வருகிறேன் என்றது. சரி. கதவை திறந்து விடை கொடுத்தேன். வெளியே சென்றது. சற்று நின்றது. கடைசியாக ஒன்று, உன்னுடைய முகம்தான் எது? எனக்கு முகமே கிடையாது, நான் சொல்லி கதவை தாழிட்டு கொண்டேன். முற்றம். பிம்பம்.